எல்லாருக்கும் வணக்கம். திண்டிவனத்துல திமுக பெண் கவுன்சிலர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பட்டியலின அரசு அதிகாரியை காலையில விளைவிச்சிருக்காங்க. இது என்ன சம்பவம் பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கும் நகராட்சி மன்றத்துல ஏதோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அது கருத்து வேறுபாடு நடந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கட்டம் தாண்டி வாக்குவாதம் ரொம்ப அதிகமாயிட்டு. இதற்கு திமுக பெண் கவுன்சிலர் காலையில பாத்தீங்கன்னா அந்த பட்டியலின அரசு அதிகாரியை காலையில விளை வச்சிருக்காங்க. இந்த வீடியோ வெளியே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பேசும் பொருள் ஆகி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி பாலியல் சீண்டில என்கிட்ட ஈடுபட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது அம்பட்டமான பொய்ன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் மன்னிப்பு கேட்ட வீடியோவே வெளியாக இருக்கு. இவர் அங்கிருந்து பொறுமையா அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் மேல அந்த இடத்துல இருக்காங்க. ஒருத்தர் கூட அவரை தடுக்கவே இல்லை. எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துதான் இருக்கிறாங்க. சமூக நீதி அரசு என்று சொல்லிக்கிற திமுக அரசு இத பத்தி வாயை திறக்கல. இது இப்பதான் நடக்குதா? அப்படி கிடையவே கிடையாது. திமுக ஆட்சி காலங்களில் இந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. சரி, தலித் மக்களுக்காக குரல் கொடுப்பார் அப்படின்னு நம்ம யார சொல்றோம் அப்படின்னா, அண்ணன் தோல் திருமால் அவர்களே சொல்றோம். இந்த இடத்துல அவர் குரல் கொடுத்திருக்காருன்னா கண்டிப்பா இன்னும் அவர் குரல் கொடுக்கவே இல்லை. சரி, இதெல்லாம் கேட்கறது நம்மள டிவிகே தலைவர் நடிகர் விஜய் வந்துட்டாருப்பா அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி இறந்து போன கவினுக்கு அவர் இன்னமும் குரல் கொடுக்கவே இல்லை. எப்படி இங்க கட்டமைச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஜாதி ரீதியா நடக்கிற எந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள் யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஓட்டு போற நேரத்துல இவங்க எல்லாம் அதை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இதை பத்தி யாரும் பேசவே மாட்டாங்க. ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கான போராட்டமும் நாங்க பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட சித்தாந்தம் எப்படி இருக்கும்னா, நீ எங்களுக்கு ஓட்டு போடு, ஓட்டு போடாம போ, அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. மக்களுக்கு பிரச்சனைனா நாங்க குரல் எழுப்போம், நாங்க கேள்வி எழுப்போம். இப்போ அவங்க குரலும் கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி தொடர்ச்சியான சாதி ரீதியான பிரச்சனை நடக்கிறது. திமுக அரசு நடக்கிறது, அது அதிமுக அரசு நடக்கிறது. ஆனா திமுக அரசு சமூக நீதி அரசு சொல்லுகிற இந்த அரசுல நடக்கிற பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒரு திமுக ஆளா சொல்ல வேண்டாம், நீங்க ஒரு அதிமுக ஆளும் சொல்ல வேண்டாம், இல்ல நீங்க திமுக ஆளும் சொல்ல தேவையில்லை. ஒரு நார்மலான ஒரு சராசரி மனிதனாக நீங்க இந்த மாதிரி விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கப்படும். நன்றி, வணக்கம்.